ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் செகண்ட் ஸ்டாண்டர்டில் 9th லெசன் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 9th லெசன் பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் 9th லெசன் பார்ப்போம். क्रू की मात्रा क्रू आरंभ कुछ शब्दों और अभ्यास அப்படின்னா இக்ரூ ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ். குரூவின் அளவு குரூ எழுத்தில் ஆரம்பிக்கும் சில சொற்களும் பயிற்சியும். குரூ அப்படின்னா அதில் சில சொற்கள் பார்ப்போம். குருக் அப்படின்னா மான். இது நம்ம அனிமல்ஸ் நேம் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஒயில்டு அனிமல், டொமெஸ்டிக் அனிமல்லாம் பார்த்துருக்கோம். இது ஒயில்டு அனிமலில் பார்த்துருப்போம். முருக்கு அப்படின்னா மான். கிறிஸ்க் அப்படின்னா விவசாயி. அது கிசான் அப்படின்னு சொல்லிடலாம். கிறிஸ்க் அப்படின்னா விவசாயி. விவசாயம் விவசாயி எல்லாமே கிறிஸ்க் அப்படின்னு சொல்லணும். அதை வருப்ஸ் இப்போ வரணும். இப்போ வருப்ஸ் அப்படின்னா எருமை, எருது அப்படின்னா இது அது வருப்ஸ் இப்போ வரும். இது வருக்ஸ் அப்படின்னா மரம். இது த்ருன் அப்படின்னா புல். கிருஹ் அப்படின்னா வீடு. கருன்னு சொல்லலாம், கிருஹ் அப்படின்னு சொல்லலாம். படோ அவர் சம்ஜோ. கிருஹ் அப்படின்னா வீடு. முருக் அப்படின்னா மான். விரிக்ஸ் அப்படின்னா மரம். அதை பேட்டுன்னு சொல்லலாம். பேட்டுன்னு மரம் பார்த்துருப்போம். இது விரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிருஷி அப்படின்னா விவசாயம். நருப் அப்படின்னா மன்னன். மன்னனுக்கு ராஜானே சொல்லிடலாம், அரசன். ஆனால் இக்னுருப் அப்படின்னா இது மன்னன். அப்படின்னா இக்ரிஸ் அப்படின்னா கிருஷ்ணன் அப்படின்னா கிருஷ்ணன். நமக்கு இன்னும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ரெண்டு சொல்லியும் திரும்பி வராது. அப்போ கிருஷ்ணன் அப்படின்னா கிருஷ்ணன். அமிர்த் அப்படின்னா அமிர்தம். நம்ம தமிழ் முடிப்போம், அங்கே அமிர்த் அப்படின்னு. கிருபா அப்படின்னா இறக்கம் காட்டுறது. கொஞ்சம் எனக்கு கிருபை பண்ணு அப்படின்ட்டு கடவுளை கேட்குறது. யாராவது உதவி செய்ய எனக்கு இறக்கம் காட்டுன்னு மற்றவங்கள்ட்ட சொல்கிறது வந்து கிருபா. புருதக் அப்படின்னா தனியாக இருக்கிறது. அழக்குன்னு சொல்லலாம், ஆனால் புருதக் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இஸ்ருஜன் அப்படின்னா அது உருவாக்குறது, உருவாக்கம். கிருபன் அப்படின்னா கஞ்சம், கஞ்சன் ஆளை சொல்கிறது வந்து கஞ்சன். ஒரு ஆள் கஞ்சனாக இருக்கான்னு அவனை கஞ்சன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிருபன் அப்படின்னா கஞ்சன். ஹருத்திய அப்படின்னா இதயம் அப்படின்னு. அடுத்து இந்த 4 லைன்லாம் சொல்லியிருக்காங்க. கிருத்திய சாப்ரக் அப்படின்னா இதயத்தை சுத்தமாக வச்சுக்கோ. அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்காம நல்லது நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ இதயத்தை சுத்தமாக வச்சுக்கோ அப்படின்னு ஹருத் சாப்ரக் அப்படின்னு. அப்பனா கிருக் சாப்ரக் அப்படின்னா தங்கள் வீடுகளே சுத்தமாக வச்சுக்கோங்க. நம்ம அப்பனா அப்னேன்ற வார்த்தையை எங்கெங்கே யூஸ் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்பனா கிருக் சாப்ரக் அப்படின்னா தங்கள் வீடுகளை சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க, வையுங்கள் அப்படிங்கிறது. கிருன் பன் அப்படின்னா கஞ்சனாக இருக்காதே அப்படின்னா கிருபன் பன். நம்ம யூஸ் பண்ணி நிறையா வேர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிருபன் பன் அப்படின்னா கஞ்சனாக இருக்காதே. கிருபன் பன் கிருபனாக இருக்காதே. மத்துனா நகின்னு அர்த்தம். அப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம எழுதணும், எழுதி புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது. ஹருத்திய அப்படின்னா ஹார்ட் அப்படின்னா. கிருஷக் அப்படின்னா ஃபார்மர், விவசாயி. விரிக்ஸ் அப்படின்னா மரம். அது இன்னொரு பேட்டுன்னு சொன்னோம்ல, விரிக்ஸ் அப்படின்னாலும் மரம். ஹிருஹ் அப்படின்னா ஹோம், வீடு. அதை கர் அப்படின்னு சொல்லலாம். அந்த 3வது போட்டி கர் அப்படின்னா வீடு. த்ருன் அப்படின்னா புல், கிராஸ். கிருபா அப்படின்னா கைண்ட்னஸ், அவங்களோட இறக்கம் காட்டுறது. அப்போ நருப் அப்படின்னா கிங், அரசன். முருக் அப்படின்னா இது மான். அதை வாசிக்கும் போது இம்ரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணணும். முருக் அப்படின்னா மான். சப்தாக்கே தின் அப்படின்னா நம்ம
அந்த குரு வார்த்தையோட இப்போ நம்ம எல்லா வார நாட்களையும் நம்ம பார்க்க போகிறோம். சப்தாஹ்கே தின், சப்தாஹ்னா வாரம், வார நாட்கள். சப்தாஹ்கே தின், ரவிவார். நம்ம இது ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரவிவார் அப்படின்னா சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. சோமவார் அப்படின்னா மண்டே, திங்கக்கிழமை. மங்கள்வார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே. புத்வார் அப்படின்னா புதன்கிழமை, வெனஸ்டே. குருவார் அப்படின்னா தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. சுக்கிரவார் அப்படின்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. சனிவார் அப்படின்னா சனிக்கிழமை. புத்து சனின்றது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். புத்துனா புதன், சனினா சனிக்கிழமை அப்படின்றது. மங்களகரமாக இருக்கிற செவ்வாய்க்கிழமை அப்படின்றது அது ஒவ்வொன்றுக்கும் அப்படி ஒவ்வொரு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவிவார், சோமவார், மங்கள்வார், புத்வார், குருவார், குருக்கு உகந்த நாள் குருவார் அப்படின்னு. சுக்கிரவார், சனிவார். அப்புறம் ரித்துலேக் அப்படின்னா டிக்டேஷன் வேர்ட்ஸ். புடியா அப்படின்னு நம்ம ஏற்கனவே அதில் பார்த்துருப்போம். புடியா அப்படின்னா வயசான பாட்டி அப்படின்னு பார்த்தோம்ல, முதியவள் அப்படின்னு. பூடா அப்படின்னா ஓல்டு மேன், முதியவர். இது புடியா அப்படின்னா வயதான பாட்டி, முதியவள். கூம்னா அப்படின்னா அலைஞ்சு திரிகிறது. குர்சி அப்படின்னா நாற்காலி. தூபான் அப்படின்னா தூபம் பண்ணுறது. பூஜாரி அப்படின்னா பூசாரி, அர்ச்சகர் அப்படின்னா. சூரத் அப்படின்னா தனியாக செய்கிறது, அப்படியே தனியாக நீயே செய்ய அப்படின்ற மாதிரி. சூரத் அப்படின்னா தனியாக செய்கிறது, நிறைய இதை படிக்கிறது, எல்லாத்துக்கும் கூப்புன்னு வரும். சூரத். துளசி அப்படின்னா துளசி செடி. கிருஷ்ண அப்படின்னா கிருஷ்ணன். துனியா அப்படின்னா வேர்ல்டு. அம்ருத் அப்படின்னா உலகம், வேர்ல்டு. சூரஜ் அப்படின்னா சூரியன். கிருபா அப்படின்னா இரக்கம். இப்போ துனியா அப்படின்னா உலகம். சிடியா அப்படின்னா பறவை, பேர்டு. பூஜா அப்படின்னா பூஜை பண்ணுறது. இது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஒரு எழுத்து இல்லை, பூர்த்தி கரோ அப்படின்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். பூஜா அப்படின்னா பூஜை பண்ணுறது. கூஜா அப்படின்னா கூஜா, ஒரு பெரிய கூஜா, ஜாடி மாதிரி கூஜா. சூதா அப்படின்னா நம்ம சப்பல் ஷூன்னு நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. சூதா அப்படின்னா ஷூ. கிருபா அப்படின்னா இரக்கம். கிருஹ் அப்படின்னா வீடு. அம்ருத் அப்படின்னா அமிர்தம். தூத் அப்படின்னா பால். குர்சி அப்படின்னா நாற்காலி. சகிஸ்தானோக்கி பூர்த்தி கரோ, இதுவும் பூர்த்தி பண்ணணும். நம்ம ஏற்கனவே அதை படிச்சிருக்கோம். சுதன், சாபுன், லா அப்படின்னா சுதன் ஒரு பையன். சோப்பு கொண்டு வான்னு நம்ம ஏற்கனவே படித்த பாடத்துலேருந்து திரும்பி நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. இப்போ சாபுன்னா சோப்பு, சலவை கட்டி சோப்புன்னு பார்த்துருக்கோம்ல. இப்போ சாபுன் லா அப்படின்னா சுதன், சாபுன் லா அப்படின்னா சுதன் சோப்பு கொண்டு வா. பாட் பட்னா அப்படின்னா நிறைய பாடங்களை படி அப்படின்னு. ராஜு ஜூட் மத் கஹ் அப்படின்னா ராஜு போய் சொல்லாதே. ஹருத்திய சாக் ரக் அப்படின்னா இதயத்தை சுத்தமாக வச்சுக்கோ. கிருபன் மத் பன் அப்படின்னா நம்ம கஞ்சனாக இருக்காதே. அடுத்து ஆங்கிலேஜிமேங் அர்த்த லிக்கோ அப்படின்னா ஆங்கிலேஜத்தில் எழுதணும். கருத்திய அப்படின்னா ஹார்ட். கிருஷக் அப்படின்னா ஃபார்மர், அக்ரிகல்ச்சர், விவசாயி அப்படின்னா கிருஷக். குஸ் அப்படின்னா ஹாப்பி. முருக் அப்படின்னா டீர். சாபுன் அப்படின்னா சோப்பு. ஃபூல் அப்படின்னா ஃப்ளவர். குர்சி அப்படின்னா சேர். பால்து அப்படின்னா பெட் அனிமல், டொமஸ்டிக் அனிமல். கிருஹ் அப்படின்னா ஹோம், வீடு. இது அடுத்து ஒவ்வொரு எழுத்தாக கூலையும் நம்ம எல்லா இடத்துலையும் எழுதி பழகுறாங்க.
கூ. இது சு சு, டு டு, து து அப்படின்னு இங்கிட்டு து இங்கிட்டு து. எல்லா எழுத்துலையும் எழுதி கூலையும் எழுதி பழகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு லெசனில் பார்ப்போம், நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்டு பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.